சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இளவரசே, உங்களுக்கு இந்த காதல் கத்திரிக்கை எல்லாம் ஒத்து வராது. பேசாமல் விட்டு விடுங்கள். நீ இப்படி அபசகனமாக பேசுவதால் தான் உன்னை விட்டுவிட்டு நான் தனியாக சென்று கொண்டிருக்கிறேன். ஆனாலும் நீ என்னை நிறுத்தி எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறாய். மரியாதையாக இங்கிருந்து சென்று விடு. அதற்கு இல்லை இளவரசே. செல்லடா மடையா. சென்று விடுகிறேன். மூடா வருணி, என் அழைத்தீர்களா இளவரசே? போடா என்றால் தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறாய். வாருடி, உன்னை நோக்கி வருகிறேன். ஓ, தாங்கள் வந்து விட்டீர்களா? நீண்ட நேரம் உன்னை காக்க வைத்து விட்டேனா கண்மணி? வாருணி, இந்தா. என்ன இது? என்ன வாருணி, இவ்வளவு குழந்தைத்தனமாக இருக்கிறாய்? ரோஜா மலர் கூட தெரியாதா உனக்கு? அது தெரியும். எதற்காக இப்போது இதை என்னிடம் தருகிறீர்கள்? இதை என் அன்பு பரிசு என்று வைத்துக் கொள்ளேன். இப்பொழுது எதற்கு பரிசு? என்னை பார்க்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தாயே, ஆகவே உன்னை பார்ப்பதற்கு வெறும் கையோடு வர முடியுமா? அதனால் தான். அதற்காக யாருக்கும் தெரியாமல் இதை பறித்து கொண்டு வந்திருக்கிறீர்களா? கண்டுபிடித்து விட்டாலே. ஒருவேளை மலையமான் போட்டு கொடுத்திருப்பானோ? எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். இந்த ரோஜா மலரை உங்களின் காதல் பரிசாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னாயிற்று? கையில் குத்தி விட்டதா? இல்லை, என் நெஞ்சில் குத்தி விட்டது. என்ன? இங்கு. போய்விடுங்கள். என்னவாயிற்று? ஒன்றுமில்லை. நான் எதற்காக உங்களை தனிமையில் சந்திக்க வேண்டும் என்று என் பணிப்பெண் மூலம் உங்களுக்கு தூது அனுப்பி உங்களை இங்கு வர சொன்னேன் தெரியுமா? என் மீது உனக்குள்ள காதலை நேரடியாக என்னிடத்தில் தெரிவிப்பதற்காக என்னை இங்கு வர சொல்லி இருக்கிறாய். அதை தான் சொல்லிவிட்டாயே. அதற்காக மட்டும் உங்களை நான் இங்கு வர சொல்லவில்லை. பிறகு? அன்று ஆசையாய் உங்கள் காதலை என்னிடத்தில் நீங்கள் சொல்ல வந்த போது யார் மீதோ எனக்கு இருந்த கோபத்தை உங்கள் மீது காட்டிவிட்டேன். அந்த குணாளன் வேறு உங்களை அடித்து அவமானப்படுத்தி விட்டான். இப்பொழுது எதற்காக அதையெல்லாம் ஞாபகப்படுத்துகிறாய்? உன் குரல் கேட்டு அந்த கிழவன் ஓடி வந்து விட போகிறான். வந்தால் உங்களுக்கு பயம்? எனக்கு எதற்கு பயம்? சரி, நீ மேலே சொல். அன்று அவர் செய்தது எனக்கு மிகவும் சங்கடமாகிவிட்டது. அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். என்னை மன்னிப்பீர்களா? அதற்காகவா இவ்வளவு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? காதல் என்றால் ஆடலும் பாடலும் மட்டுமா வரும்? அவ்வப்பொழுது இந்த மாதிரியான ஊடலும் குடலும் கூடவே வரும். இதற்காக யாராவது வருத்தப்படுவார்களா? ஆமாம், அன்று நீ யார் மீது அத்துணை கோபமாக இருந்தாய்? எல்லாம் அந்த மாளவ நாட்டு இளவரசன் இளஞ்சித்திரன் மீதுதான். அவனை பற்றி நினைத்தாலே எனக்கு கோபமாக வருகிறது. உனக்கு ஏன் அவன் மீது அத்துணை கோபம்? கோபப்படாமல் என்ன செய்வது? எங்கு நான் அவன் கண்ணில் பட்டாலும் நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னை நான் தான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன் என்கிறான். சேர நாட்டு இளவரசி பரிவாதனியின் பிறந்தநாள் விழா முடிந்ததும் உன்னை நான் இங்கிருந்து என் மாளவ நாட்டிற்கு தூக்கி சென்று விடுவேன் என்றெல்லாம் என்னிடத்தில் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறான். ஓ, உன்னிடத்திலும் சவால் விடுகிறானா? ஆமாம். அவனை நினைத்தால்தான் நம் காதல் கைகூடுமா கைகூடாதா என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது. என்னுடைய விருப்பமெல்லாம் இளவரசி பரிவாதனியின் பிறந்தநாள் விழா முடிந்து நீங்கள் உங்கள் விதர்ப்ப நாட்டிற்கு திரும்பி செல்லும் போது நானும் உங்களோடு வந்துவிட வேண்டும் என்பதுதான். ஆனால் அந்த மாளவ நாட்டு இளவரசன் இளஞ்சித்திரன் அதை தடுத்து நிறுத்தி விடுவானோ என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது. இதோ பார் வாருணி, விஷயத்தை என்னிடத்தில் சொல்லிவிட்டாய் அல்லவா? அந்த இளஞ்சித்திரனை நான் பார்த்துக் கொள்கிறேன். இனி அவனை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். நம் காதல் கைகூடுமா கைகூடாதா என்று குழம்பிக் கொண்டிருக்க வேண்டாம். நிச்சயம் நம் காதல் கைகூடும். சரி,
இளவரசி பரிவாதினி வரும் நேரமாகிவிட்டது. நீங்கள் செல்லுங்கள், பிறகு சந்திப்போம். என்ன வாருணி, இப்பொழுதுதான் நம் காதல் மொட்டுவிட ஆரம்பித்திருக்கிறது. அது மலர வேண்டாமா வாருணி? நான் வருகிறேன். எங்க எங்க? இல்லை, நான் சென்று விட்டேன். நான் வரவில்லை. விடாமல் துரத்துகிறானே. பலே தாமரை, பலே. விதர்ப்ப நாட்டு இளவரசனிடம் மிக சாதுரியமாக பேசி உண்மையிலேயே அவனை காதலிக்கின்றாயோ என்று நம்பும்படி ஒரு காதல் நாடகத்தை நடத்தி காட்டிவிட்டாயே. அவனும் உன் நடிப்பை உண்மை என்று நம்பிவிட்டான் போலிருக்கிறது. உனக்கு தொடர்ந்து தொல்லைகள் கொடுத்து வரும் இடும்பனை போன்ற ஆட்களை எதிர்கொண்டு சமாளிக்க காதல் கிறுக்கு பிடித்து அலையும் இந்த விதர்ப்ப நாட்டு இளவரசனை போன்ற நபர்கள்தான் பொருத்தமானவர்கள். முள்ளை முள்ளால் எடு, வைரத்தை வைரத்தால் அறு என்று சொல்வார்கள். உனக்கு வந்த ஒரு பிரச்சனைக்கு எதிராக உனக்கு வந்த மற்றொரு பிரச்சனையை மோதவிட்டு நிலைமையை மிக சாமர்த்தியமாக சமாளித்து விட்டாய். இனி நமக்கு விட்டது தொல்லை. மாளவ நாட்டு இளவரசன் வேடத்தில் வந்திருக்கும் இடும்பனை இனி அந்த கிறுக்கு இளவரசன் பார்த்துக் கொள்வான். உன்னையும் இளவரசர் இளம்வழுதியையும் இங்கிருந்து தப்புவிக்க வைக்கும் முயற்சியில் எனக்கோ தளபதி பார்த்திபனுக்கோ இனி தடை ஏதும் இருக்காது. எந்த இடையூறும் இன்றி நாம் நம் முயற்சியை தொடரலாம். தாமரை, என்ன இது? எதற்காக இப்பொழுது கண்கலங்குகிறாய்? உதட்டளவில்தான் அந்த மேரு மந்திரனை காதலிப்பதாக நான் சொன்னேன். ஆனாலும் உள்ளத்திற்குள் நான் செழியனுக்கு துரோகம் பண்ணுகின்றேனோ என்று கலக்கமாக இருக்கிறது முத்துநகை. என்ன தாமரை இது? நீ செழியன் மீது கொண்டிருக்கும் காதலை வெற்றி கொள்வதற்காகத்தானே இப்படி ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறாய்? நிச்சயமாக இதில் எந்த தவறும் இல்லை. தேவையற்ற குழப்பத்தை விட்டுவிட்டு நிம்மதியாக இரு. மன்னவா, தங்களது ஆணைப்படியே நீங்கள் குறிப்பிட்ட அந்த அயல் நாட்டாரோடு புது வகையான போர்க்கருவிகளை நம் சேர நாட்டிற்கு தயார் செய்து அனுப்புவதற்கு ஒப்பந்தம் போட்டுவிட்டேன். பலே பிரதானியாரே, இது நமது அமைச்சர் தளபதி உட்பட வேறு எவருக்குமே தெரிய வேண்டாம். போர்க்கருவிகள் அனைத்தும் தயாராகி அவைகள் நம் சேர நாட்டிற்கு வந்து சேரும் வரை இது நம் இருவருக்கும் தெரிந்த ரகசியமாக இருக்கட்டும். தங்களது நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் மன்னவா. இந்த போர்க்கருவிகள் தொடர்பான ஒப்பந்தம் நம் இருவர் மட்டுமே சம்பந்தப்பட்ட ரகசியமாக இருக்கும் மன்னவா. ஏன் பிரதானியாரே, அந்த போர்க்கருவிகள் இன்னும் எத்தனை மாதங்களில் தயாராகும்? இன்னும் 5-6 மாதங்களில் தயாராகிவிடும் மன்னவா. நல்லது. அந்த போர்க்கருவிகள் தயாராகி முடியும் வரை இந்த விஷயம் நம் இருவருக்குள் மட்டும் ரகசியமாக இருக்கட்டும். பிரதானியாரே, சில நாட்களாகவே ஒரு துயரம் என்னை பாரமாக அழுத்திக் கொண்டிருக்கிறது. அதை யாருடன் பகிர்ந்து கொள்வது என்றுதான் எனக்கு குழப்பமாக இருக்கின்றது. தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் அதை என்னுடன் தாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ரோமாபுரி மன்னர் அகஸ்டஸ் சீசர் தனது தூதுவனை பாண்டிய நாட்டிற்கு அனுப்புவதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகின்றது? ரோமாபுரி மன்னர் பார்வையில் பாண்டிய நாட்டை விட சேர நாடு மிகவும் பின்தங்கி இருக்கின்றது என்பதாகத்தானே அர்த்தம் கொள்ள வேண்டியிருக்கிறது. இதை பற்றி தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் இதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட தேவையில்லை மன்னவா. அப்படி பார்த்தால் அகஸ்டஸ் மன்னர் சோழ நாட்டிற்கும் கூடத்தான் ரோமாபுரி தூதுவனை அனுப்பவில்லை. அப்படி என்றால் சோழ நாட்டை பலவீனமான நாடாக நினைக்கிறார் என்று அர்த்தமா? அப்படி இல்லை பிரதானியாரே. சோழ நாடாவது பாண்டிய நாட்டின் சம்பந்தி நாடு என்ற உரிமையில் இருப்பவர்கள். ரோமாபுரி தூதுவன் பாண்டிய நாட்டிற்கு வருவதால் அவர்களுக்கு பெருமை. சேர நாட்டிற்கு என்ன பெருமை இருக்கின்றது? உண்மையில் அது நமக்கு இழுக்குதானே? அப்படி இல்லை மன்னவா. பாண்டிய நாடு நீண்ட வரலாறு படைத்தது. 2 கடற்கோள்களை தாண்டி வந்த நாடு. அதனால் பாண்டிய நாட்டிற்கு ரோமாபுரி மன்னர் முக்கியத்துவம் கொடுக்கின்றார். பாண்டிய நாட்டை ஒப்பிடும்போது சோழ நாடு கூட அதற்கு பின்னர் தான் இருக்கிறது. இன்னொரு விஷயம் சொல்லுங்கள். இப்படி நான் சொல்கிறேனே என்று தாங்கள் வருத்தப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். நம்
சேரநாடு இரண்டாக பிளவுபட்டிருக்கிறது. ஒன்று தங்கள் தமையனார் களங்காய்க்கண்ணி நார்முடிச்சேரன் ஆளும் பகுதி, மற்றொன்று ஆடுகோட்பட்ட சேரலாதனாகிய தாங்கள் ஆளும் பகுதி. ஆகவே நம் சேர நாட்டை பிளவுபட்ட நாடாக ரோமாபுரி மன்னர் நினைத்திருக்கலாம். அதனால் நம் சேர நாட்டிற்கு முக்கியத்துவம் தராமல் கூட இருந்திருக்கலாம். நீங்கள் சொல்வது போலவும் இருக்கலாம். இதெல்லாம் தான் சேர நாட்டின் பலவீனமான விஷயங்கள். பாண்டிய இளவரசர் இளமழுதி நம் கட்டுப்பாட்டில் இருப்பதனால் மட்டும் சேர நாடு பெரிய நாடாக ஆகிவிடாது. ரோமாபுரி தூதுவன் பாண்டிய நாட்டிற்கு வருவதற்கு முன் அந்த ரோமாபுரி தூதுவன் பாண்டிய நாட்டிற்குள் வராத அளவிற்கு பாண்டிய இளவரசர் இளமழுதியை ஏதாவது செய்தாக வேண்டும். அதனால்தான் இளவரசியின் பிறந்தநாள் விழா முடிந்ததும் இளம்பழுதி விஷயத்தில் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கலாம் என்றிருக்கிறேன். வேண்டாம் மன்னவா. ரோமாபுரி தூதுவன் பாண்டிய நாட்டிற்கு விஜயம் செய்ய இருக்கும் நேரத்தில் அந்த பாண்டிய நாட்டின் இளவரசர் இளம்பழுதிக்கு எதிராக தாங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் ரோமாபுரி மன்னரின் மனதில் தவறான எண்ணத்தை உருவாக்கிவிடக்கூடும். தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கு இடையில் ஒற்றுமை இல்லையே என்ற எண்ணத்தை ரோமாபுரி மன்னரின் மனதில் உருவாக்கிவிடக்கூடும். உருவாகட்டுமே. அப்படி ஒரு எண்ணம் ரோமாபுரி மன்னர் மனதில் உருவானால் அவர் தன் தூதுவனை பாண்டிய நாட்டிற்கு அனுப்பாமல் நிறுத்தி வைத்து விடுவார் அல்லவா? அப்படி ரோமாபுரி தூதுவனை பாண்டிய நாட்டிற்கு அனுப்பாமல் நிறுத்திவிட்டால் அது பாண்டிய நாட்டிற்குத்தானே அவமானம். அதனால் நமக்கென்ன நஷ்டம்? அப்படி இல்லை மன்னவா. தமிழ்நாடு என்பது ஒரு குடும்பம் போல். அக்குடும்பத்தை சேர சோழ பாண்டியர் என மூவேந்தர்களாய் நீங்களெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டின் குடும்ப உறுப்பினர்களாகிய உங்கள் மூவேந்தர்களுக்குள் கருத்து வேறுபாடு வரலாம், இருக்கலாம். ஆனால் அது ஒருபோதும் அயல் நாட்டார்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது. 3 நாடுகளில் எந்த ஒரு நாட்டிற்கு ஏற்படும் அவமானம் என்றாலும் அந்த அவமானம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே ஏற்பட்ட அவமானம் என்றுதான் ரோமாபுரி மன்னர் போன்ற அயல் நாட்டார்கள் எடுத்துக்கொள்வார்கள். அதனால் இளவரசர் இளம்பழுதி விஷயத்தில் நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துவிடக்கூடாது. சற்று நிதானமாக செயல்படுங்கள். ஏனென்றால் நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் சேர நாட்டை பலப்படுத்த முடியாவிட்டாலும் பரவாயில்லை, பலவீனப்படுத்திவிடக்கூடாது. தாங்கள் கூறுவது உண்மைதான். நம் சேர நாடு எந்த விதத்திலும் பலவீனப்பட்டுவிடக்கூடாது. சேர நாட்டை எந்த வகையிலாவது பலப்படுத்த வேண்டும். மற்ற நாடுகளை விட நம் நாடு போர்ப்படைகள் விஷயத்தில் பலமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தங்களை அந்த அயல் நாட்டாரோடு புது வகையான போர்க்கருவிகளை தயார் செய்து அனுப்புவதற்கு ஒப்பந்தம் போட சொன்னேன். தாங்களும் அந்த பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட்டீர்கள். மன்னவா, அந்த அயல் நாட்டார் முத்திரை பதித்து தந்த போர்க்கருவிகள் தொடர்பான இந்த ஒப்பந்த ஓலையை நம் அரசாங்க கருவூலத்தில் தந்து பத்திரப்படுத்தி வைக்கச் சொல்கிறேன். வேண்டாம் பிரதானியாரே. நான் முன்பே தங்களிடம் கூறியது போல் இந்த ஒப்பந்தம் பற்றி நம் இருவரை தவிர வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம். இந்த ஒப்பந்த பத்திரத்தை என்னிடம் தாருங்கள். நான் என்னுடைய தனிப்பட்ட கருவூலத்தில் வைத்துக் கொள்கிறேன். சரி மன்னவா. தந்தையார் நிச்சயம் இந்த முக்கிய ஒப்பந்த பத்திரத்தை முக்கிய பெட்டகத்தில் தான் வைப்பார். எனக்கு தேவைப்படும் அரண்மனை வரைபடம் நிச்சயம் அந்த பெட்டகத்தில் தான் இருக்க வேண்டும். மன்னவா, நான் புறப்படட்டுமா? வாருங்கள் பிரதானி. வருகிறேன்.
என்ன இது? நான் எதிர்பார்த்தபடி இதில் அரண்மனை வரைபடம் இல்லையே. ஒருவேளை வேறெங்காவது மறைத்து வைத்திருப்பாரா? இதற்கு மேல் இங்கிருந்தால் ஆபத்து. தந்தையார் மீண்டும் இந்த அறைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. நாளை சமயம் கிடைக்கும் போது தேடிக்கொள்ளலாம்.